இந்த வீடியோவில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அருமையான பெருமாள் மற்றும் சிவன் குடைவரை கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு முதல்ல நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா எறும்பீஸ்வரர் கோவில், அதுக்கப்புறம் எறும்பீஸ்வரர் கோவில் தாண்டி பெல், திருவரம்பூர் இந்த ஏரியாவெல்லாம் தாண்டி நம்ம துவாக்குடி டோல் பிளாஸாவுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் துவாக்குடி டோல் பிளாஸாவுக்கு அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி போகிறப்ப நமக்கு இந்த அசூர் அப்படின்ற போர்டு வரும். இந்த அசூர் போர்டு தேநீர்பட்டி போர்டு எங்கே பார்க்குறோமோ அந்த போர்டை ஒட்டியே இருக்க ரைட்டில் நம்ம திரும்பணும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். தஞ்சாவூர் மெயின் ரோடு போகிற வழியில் இந்த போர்டு இருக்க இடத்துல ரைட்டு திரும்பி இந்த அசூருன்ற ஊருக்குள்ளே தான் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய இந்த பெருமாள் குடைவரை கோவில் இருக்கும். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் செல்லும் வழி அப்படின்ற பதாகைகள் எந்த இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. ஊருக்குள்ளே போகிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களும் நம்மளால் ஆங்காங்கே பார்க்க முடியும். இந்த ஊருக்கு பேருந்து வசதி எப்படி இருக்குது என்னன்றது எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. ஆனால் நம்ம போகிறோம் அப்படின்னா பர்சனல் பைக்கோ இல்லைனா காரில் போகிறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறமே ஒரு 250 மீட்டரில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் கோவிலோட நுழைவு வாயில் மாதிரி. இங்கேயே சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான துளசி, பூ, விளக்குகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையே வாங்கிக்கலாம். ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸுமே நல்லாவே இருக்குது. கார்ஸில் வந்தாலுமே நம்ம பார்க் பண்ணலாம், பைக்கில் வந்தாலுமே பார்க் பண்ணலாம். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன இந்த சின்ன சின்ன கடைகளுமே இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். இந்த கோவில் என்ன தான் திருச்சி தஞ்சாவூர் பார்டரில் இருந்தாலுமே இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் அப்படின்றது பார்த்தா அது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் அது அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடியே அந்த போர்டில் நம்மளால் அதை பார்க்க முடியும். புதுக்கோட்டையை சுற்றி உள்ள மற்ற டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் ப்ளஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அது போக அந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளியே நம்ம பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்க்க முடியும். இது ஒரு குடைவரை கோவில். அந்த மலையோட எண்டிங்கில் பெருமாள் சிலை இது பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு குளத்துக்கு போகிற பாதை ஒன்று இருக்கும். இது தீர்த்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்த குளத்தை ஒட்டி கொஞ்சம் ஒட்டி இருக்க மலைப்பகுதிகளை நம்ம ஏறி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெருமாளோட பாதங்கள் மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே சாமி கும்பிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த கோவில் இருக்க மலைகளுமே ரொம்ப அருமையாகவே தெரியும். இதுதான் அந்த தீர்த்த குளம். இது நம்ம மெயின் ரோடுன்னு சொல்லலாம். அங்கேருந்து அப்படியே நம்ம திரும்பினோம் அப்படின்னா பெருமாள் கோயிலை நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியும். இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப தான் அந்த மலையோட முழு இதுவுமே நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். இப்போ போய் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலை பற்றின தகவல்களை நம்ம யாராவது அங்கே சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவமிதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பதாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பல திவ்யதேசங்களிலும் அபிமான க்ஷேத்திரங்களிலும் அர்ச்சாஸ்வரூபமாக எழுந்தருளியிருந்து பூலோகத்திலே சேவை சாதித்து வருகிறார். அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மலையிடிப்பட்டி என்னும் கிராமத்திலே கண்ணிறைந்த பெருமாள் என்ற திருநாமத்துடனே குடைவரை கோவிலிலே சயன திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதித்து வருகிறார். இங்கு மூலவர் கண்ணிறைந்த பெருமாள் என்றும் அனந்த பத்மநாப சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே திவாகர ரிஷிக்கு துவாபர யுகத்தின் கடைசியிலே திவாகர ரிஷி இந்த குகையிலே தபஸ் செய்கிறார். அந்த தபஸின் பலனாக பெருமாள் அவருக்கு இங்கே சேவை சாதிக்கிறார். அப்படி சேவை சாதித்த பெருமாள் இங்கேயே அர்ச்சாஸ்வரூபமாக
எழுந்தருளி இருந்து இன்று வரைக்கும் நம் அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். மூலவர் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் எப்படி சயன திருக்கோலத்தில் இருக்கிறாரோ அதே போல ஆதிசேஷன் மேலே சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அவரின் வலது கை கீழே தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் மீதிருந்து. அதன் கைக்கு அருகிலேயே திவாகர ரிஷி இங்கே இருக்கிறார். பெருமாளின் நாபிக்கமலத்தில் பிரம்மா இந்திராதி தேவர்கள் அனைவரும் சேவை சாதிக்கின்றனர். இடது கையை ஆக்வான ஹஸ்தம், அதாவது எல்லாரையும் அழைக்கும் ஹஸ்தமாக வைத்து கொண்டிருக்கிறார். அதே போல் மேலே அனைத்து தேவர்களும் பெருமாளை பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாளின் திருவடி தாமரை மலர் மீது தன்னோட திருவடியை வைத்து கொண்டிருக்கிறார். திருவடியின் அடிவாரத்திலே பூமாதேவி தாயார் சேவை சாதிக்கிறார். இங்கே பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் போலவே இங்கேயும் வருடத்திற்கு ஒரு முறை தைலக்காப்பு ஆனது நடைபெறும். அதே போல் இங்கே பெருமாள் சொதா திருமேனி என்னும் சொதை உருவத்திலே சேவை சாதிக்கிறார். பெருமாளின் திருவடி அருகிலே வீர நரசிம்ம சுவாமியும் அவரின் பக்கவாட்டிலே வைகுண்டநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடனும் பெருமாளின் திருமுடி அதாவது கிரீட்ட பகுதிக்கு அருகிலே ஹயக்ரீவரும் அதற்கு பக்கவாட்டிலே நின்ற கோலத்திலே புண்டரீகாட்ச பெருமாளும் இங்கு சேவை சாதிப்பது மிகவும் விசேஷம். இங்கே நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன திருக்கோலம் என்று 3 திருக்கோலங்களிலே பெருமாள் சேவை சாதிப்பது மிகவும் விசேஷமான ஒரு சேவையாகும். இங்கே உற்சவராக அழகிய மணவாளன் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாத சுவாமியே இங்கு சேவை சாதிக்கிறார். அவன் அருகிலே ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரும் சேவை சாதிக்கிறார்கள். தாயார் சன்னதி தனி சன்னதியாக இங்கே அமைந்துள்ளது. கமலவல்லி தாயார் என்றும் திருநாமத்துடனே தாயார் இங்கே அருள் பாலித்து வருகிறார். தாயாருக்கு தை வெள்ளிக்கிழமைகள், ஆடி வெள்ளிக்கிழமைகள், பங்குனி உத்திரம் மற்றும் மகாநவமி என்று சொல்லப்படக்கூடிய நவராத்திரி பூஜோத்சவங்கள் மிகவும் விசேஷமாக ஸ்ரீபாஞ்சராத்திராகம விதிப்படி இங்கே செவ்வனே நடைபெற்று வருகின்றது. பெருமாளுக்கு பஞ்சபரோத்சவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்திலே வரும் 2 ஏகாதசி, அமாவாசை, மாதப்பிறப்பு மற்றும் பெருமாளின் திருநக்ஷத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலே திருமஞ்சனங்களும் மாதாந்திர உற்சவங்கள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி கஜேந்திர மோக்ஷ கருட சேவை, வைகாசி விசாகம் நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம், ஆனி மாதம் ஜேஷ்டாபிஷேகம், ஆடி மாதம் திருப்பவித்ரோத்சவம், ஆவணி மாதம் பெருமாளுக்கு அதாவது ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் மிகவும் விசேஷமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. 4வது சனிக்கிழமை பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டுருளி 6 மணி அளவில் இங்கே தீபஸ்தம்பத்திலே தீபம் ஏற்றும் உற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறும். மார்கழி மாதம் தனுர்மாத பூஜைகள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி உற்சவமும் மிகவும் விசேஷமாக நடைபெறும். அதே போல் தை மாதம் தைப்பொங்கல் உற்சவம், சங்கராந்தி உற்சவம், தமிழ் வருட பிறப்பு, யுகாதி இது போன்ற அனைத்து உற்சவங்களும் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அநேக பக்தர்கள் தமிழகத்திலிருந்தும் இந்தியா முழுவதிலிருந்தும் நிறைய பக்தர்கள் இங்கு தினசரி வந்து பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தின் நேரமானது காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மதியம் 4 மணி முதல் 6:30 மணி வரையிலும், சனிக்கிழமைகளே முழு நேரம் தொடர்ந்து சேவையும் இங்கே நடைபெற்று வருகின்றன. பெருமாள் சன்னதி அருகிலேயே சிவன் சன்னதி, அதாவது வடிவுடைய நாயிகா சமேத வாகீஸ்வர சுவாமி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் திருக்கோயிலும் இங்கே அமைந்திருக்கின்றது. அதுவும் மிகவும் பழமையான குடைவரை கோவிலாகும். அங்கே பிரதோஷ உற்சவங்கள் மற்றும் சிவன் ராத்திரி போன்ற விழாக்களும் நடைபெற்று வருகின்றன. ஆகையால் இங்கே இந்த க்ஷேத்திரத்திற்கு பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இங்கே பெருமாள் கிருபையை பெற்று செல்லுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இது நமது திருச்சியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், அதாவது திருவெரும்பூர், துவாக்குடி, அசூர், பொய்கைக்குடி மார்க்கமாகவும், தஞ்சாவூரிலிருந்து தஞ்சாவூர், செங்கிப்பட்டி, வலம்பக்குடி கிள்ளுக்கோட்டை மார்க்கமாகவும், புதுக்கோட்டையிலிருந்து கீரனூர் அல்லது அண்டக்குளம் மார்க்கமாகவும் நமது மலையடிப்பட்டி கோயிலை வந்து அடையலாம். பக்தர்கள் அனைவரும் பெருமாளை வந்து தரிசனம் செய்து அருள் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது அந்த கோவிலை ஒட்டி இருக்க சிவன் சந்நிதி. இந்த சிவன் சந்நிதியுமே வந்து பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த கோயிலேருந்து அப்படியே திரும்பினோன்னா அங்கே ஒரு அம்பாள் சந்நிதி இருக்குது. இந்த அம்பாள் சந்நிதியை ஒட்டி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே அந்த பெருமாள் கோவில் இருக்க இடத்த வந்து நம்மளால் இங்கேருந்தே பார்க்க முடியும்.
அந்த பெருமாள் கோவில் அமைப்பும் இதுதான். அங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் இப்படி தான் இருக்கும், கீழேருந்து நம்ம பார்க்குறது. அந்த பெருமாள் மற்றும் சிவன் கோயிலேருந்து நம்ம சைடில் நடந்து போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு சிறிய மலை ஒன்று இருக்குது. அங்கேருந்துமே நம்ம வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். இந்த சிறிய மலை வந்து அனைவராலும் ஏறக்கூடிய மலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சின்ன மலை. நம்ம கோவில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு இந்த சின்ன மலை மேலே ஏறி ஒரு வியூவும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ப்ளஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கீழே இருக்க குகைவரை கோவிலுக்கு வந்து மேலே இருக்க பாறைகளில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே தெரிகிறது தான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. மக்கள்லாம் போகிறாங்க, அதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. அங்கே ஒரு நல்ல பெரிய ஆலமரம் இருக்குது, நம்ம நல்லா பார்க்க முடியும். அந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே தெரிகிறது வந்து பெருமாள் கோவிலோட என்ட்ரன்ஸு. அதுதான் வந்து பெருமாள் கோவிலோட நுழைவு வாயில் ப்ளஸ் அங்கே இருக்க சந்நிதியோட மேல் பிரகாரம். அங்கேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறது தான் வந்து சிவன் கோவிலோட வளாகம். இந்த 2 கோவிலுக்குமே தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட முடிவில் அங்கன இருக்குது தீர்த்தம் அப்படின்றது. ஸோ இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாமே இந்த மலைகள் மேலேயே ஏறி இங்கே இருக்க இந்த காட்சியுமே வந்து ரசிக்கலாம். அந்த மலைக்கு வர பாதை பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே வந்து நம்ம நேராக அப்படியே வந்து இங்கே ஏறணுன்னா இந்த நான் இப்போ நின்றுட்டுருக்க இடத்துக்கு வந்து ஏறிடலாம். கொஞ்சம் கடினம் இல்லாத மலை தான், எல்லாருமே ஏறக்கூடிய மலை. அதனால் நீங்கள் யாராவது திருச்சியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் விசிட் பண்ணுற மாதிரியே இங்கேயும் நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் குடும்பத்தோடு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இங்கே வரதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு பேருந்து வசதி இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் இல்லைனா கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தான் வரணும். பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம பெருமாள் தரிசனம், சிவனையுமே தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க இந்த அருமையான வியூவையுமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம்.